உங்கள் மூளை இப்போது எந்த நிலையில் இருக்கிறது என்று தெரியுமா? இந்த கேள்வியை யாரும் நம்மிடம் கேட்டதில்லை. பள்ளியில் கணக்கு கற்றுக் கொடுத்தார்கள், அறிவியல் கற்றுக் கொடுத்தார்கள், வரலாறு கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் நம் மூளை எப்படி வேலை செய்கிறது என்று யாரும் கற்றுக் கொடுக்கவில்லை. நம் மனம் எந்த நிலையில் இருக்கிறது என்று யாரும் சொல்லவில்லை. அந்த அறிவு நம்மிடம் இருந்திருந்தால் நம் வாழ்க்கை இன்று வேறு மாதிரி இருந்திருக்கும். 14 முதல் 40 இது என்ன சொல்கிறது? விஞ்ஞானம் கண்டுபிடித்த ஒரு உண்மை இருக்கிறது. நம் மூளை எப்போதும் ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில் இயங்குகிறது. இந்த அலைவரிசையை அளவிடலாம், புரிந்து கொள்ளலாம், மாற்றலாம். நம்மில் பெரும்பாலானோர் நாள் முழுவதும் 14 முதல் 40 சுழற்சிகள் என்ற நிலையில் இருக்கிறோம். இதை விஞ்ஞானிகள் பீட்டா நிலை என்று அழைக்கிறார்கள். இந்த நிலையில் என்ன நடக்கிறது என்று தெரியுமா? மனம் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும். கவலைகள் குவியும், கோபம் வரும், தூக்கம் வராது, ஒரு விஷயத்தில் கவனம் நிலைக்காது, உடல் சோர்வடையும், முடிவுகள் தவறாக இருக்கும், உறவுகள் பாதிக்கும். இது உங்களுக்கும் தெரிந்த அனுபவம் தானே? காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை நம் மனம் என்ன செய்கிறது? காலையில் எழுந்தவுடன் தொலைபேசியை எடுக்கிறோம், செய்திகள் படிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், கூட்டங்களில் கலந்து கொள்கிறோம், பிரச்சினைகளை சமாளிக்கிறோம். இரவில் திரும்பி வந்தாலும் மனம் அலுவலகத்திலேயே இருக்கிறது. படுக்கையில் படுத்தாலும் தூக்கம் வருவதில்லை. ஏனென்றால் மூளை இன்னும் 14 முதல் 40 நிலையிலேயே ஓடிக்கொண்டிருக்கிறது. இது இயந்திரம் போல வாழ்வது. இது வாழ்க்கை அல்ல. என்ன ஆகும்? அது கெட்டுவிடும். நம் மனமும் அப்படித்தான். ஓய்வு இல்லாமல் ஓடினால் ஒரு நாள் உடைந்துவிடும். 8 முதல் 13 இங்கே என்ன நடக்கிறது? விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த இன்னொரு நிலை இருக்கிறது. 8 முதல் 13 சுழற்சிகள் என்ற நிலை. இதை ஆல்பா நிலை என்று அழைக்கிறார்கள். இந்த நிலையில் மனம் என்ன ஆகிறது என்று தெரியுமா? அமைதி வருகிறது, கவலைகள் கரைகின்றன, கவனம் கூர்மையாகிறது, ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் வருகின்றன, உடல் ஓய்வு பெறுகிறது, மனம் தெளிவடைகிறது, முடிவுகள் சரியாக இருக்கின்றன. இந்த நிலையை எப்படி அடைவது என்று தெரியுமா? தியானத்தின் மூலம். தியானம் என்பது மதம் அல்ல, அது விஞ்ஞானம். பலர் நினைக்கிறார்கள் தியானம் என்பது ஆன்மீகத்துக்கானது என்று, துறவிகளுக்கானது என்று, வயதானவர்களுக்கானது என்று. இல்லை. தியானம் என்பது நம் மூளையை 14 முதல் 40 நிலையிலிருந்து 8 முதல் 13 நிலைக்கு கொண்டுவருவதற்கான ஒரு விஞ்ஞான முறை. இது எந்த மதத்தையும் சாராது, எந்த வயதையும் பார்க்காது, எந்த படிப்பையும் கேட்காது. உலகின் மிகப்பெரிய நிறுவனங்கள் இன்று தியானத்தை தங்கள் ஊழியர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றன. உலகின் மிகவும் வெற்றிகரமான மனிதர்கள் தினமும் தியானம் செய்கிறார்கள். விளையாட்டு வீரர்கள் தியானத்தை தங்கள் பயிற்சியின் ஒரு பகுதியாக வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் ஒரு உண்மையை கண்டுபிடித்தார்கள். அமைதியான மனமே மிகவும் சக்திவாய்ந்த மனம். வேதாத்திரி மகரிஷியின் குண்டலினி யோகா என்ன சொல்கிறது? இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதனிடமும் ஒரு அளப்பரிய சக்தி இருக்கிறது. அது தூங்கிக் கொண்டிருக்கிறது. அதை வெளிப்படையச் செய்வதே வாழ்க்கையின் நோக்கம். நம் மூளை அலைவரிசையை கட்டுப்படுத்தத் தெரிந்தால் நம் வாழ்க்கையை கட்டுப்படுத்தலாம். 14 முதல் 40 நிலையிலிருந்து 8 முதல் 13 நிலைக்கு வந்தால் என்ன நடக்கும் என்று தெரியுமா? உடல் நலமாகும், மனம் அமைதி பெறும், உறவுகள் சரியாகும், வேலை சிறப்பாகும், வாழ்க்கை அர்த்தம் பெறும், மகிழ்ச்சி தானாக வரும். இதுவே தியானத்தின் வலிமை. ஒரு உண்மையான அனுபவம் கேளுங்கள். ஒரு மனிதன் இருந்தான். வேலை இருந்தது, சம்பளம் இருந்தது, வீடு இருந்தது, குடும்பம் இருந்தது. ஆனால் மகிழ்ச்சி இல்லை. தினமும் காலையில் எழுவான், ஆனால் ஏன் எழுகிறோம் என்று தெரியாது. தினமும் வேலை செய்வான், ஆனால் எதற்காக என்று புரியாது. இரவில் படுப்பான், ஆனால் தூக்கம் வராது. அவன் மனம் எப்போதும் 14 முதல் 40 நிலையில் ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு நாள் ஒரு நண்பன் அவனை தியான வகுப்புக்கு அழைத்துச் சென்றான். முதல் நாள் எதுவும் நடக்கவில்லை. 2ஆம் நாளும் அப்படித்தான். 3ஆம் நாள் ஒரு அற்புதம் நடந்தது. வெறும் 10 நிமிடம் மனம் அமைதி பெற்றது. கண்களில் நீர் வந்தது. ஆனால் கஷ்டத்தினால் அல்ல, ஆழமான அமைதியினால். அன்று அவன் வாழ்க்கையில் முதல் முறையாக உண்மையான ஓய்வு என்னவென்று புரிந்தது. அன்றிலிருந்து அவன் வாழ்க்கை மாறியது. வேலை மாறவில்லை, வீடு மாறவில்லை, ஆனால் மனம் மாறியது. அதுவே எல்லாவற்றையும் மாற்றியது. இன்று விஞ்ஞானம் என்ன சொல்கிறது? ஹார்வர்ட் பல்கலைக்கழக ஆராய்ச்சியில் ஒரு உண்மை கண்டுபிடிக்கப்பட்டது. தினமும் வெறும் 8 வாரங்கள் தியானம் செய்தால் மூளையின் அமைப்பே மாறுகிறது. கவலைக்கு காரணமான பகுதி சுருங்குகிறது. அமைதிக்கும் கவனத்திற்கும் காரணமான பகுதி வளர்கிறது. இது மதம் சொல்வதில்லை, விஞ்ஞானம் சொல்கிறது. உலக சுகாதார நிறுவனம் சொல்கிறது. மனநல பிரச்சினைகள் இன்று உலகின் மிகப்பெரிய ஆரோக்கிய சவாலாக இருக்கின்றன என்று.
மன அழுத்தம் நோய்களின் தாய் என்று. அந்த மன அழுத்தத்துக்கு மிகவும் எளிதான மருந்து தியானம் என்று. நம் முன்னோர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே கண்டுபிடித்தது. விஞ்ஞானம் இப்போது கண்டுபிடிப்பதை நம் முன்னோர்கள் எவ்வளவோ காலத்திற்கு முன்பே கண்டுபிடித்தார்கள். அவர்கள் அதை யோகா என்று அழைத்தார்கள், தியானம் என்று அழைத்தார்கள், சமாதி என்று அழைத்தார்கள். வெவ்வேறு பெயர்களில் இருந்தாலும் ஒரே ஒரு உண்மையை சொன்னார்கள்: மனதை அமைதிப்படுத்தினால் வாழ்க்கை மலரும் என்று. அந்த ஞானம் நம் இரத்தத்தில் இருக்கிறது, நம் மரபில் இருக்கிறது. அதை நாம் மீண்டும் கண்டுகொள்ள வேண்டும். இப்போது நீங்கள் என்ன செய்யலாம்? இன்றிரவு படுக்கைக்கு போவதற்கு முன் வெறும் 5 நிமிடம் இதை செய்யுங்கள். கண்களை மூடுங்கள், மூச்சை கவனியுங்கள். உள்ளே இழுங்கள், வெளியே விடுங்கள். வேறு எதுவும் வேண்டாம், வெறும் மூச்சை மட்டும் கவனியுங்கள். 5 நிமிடம். உங்கள் மூளை 14 முதல் 40 நிலையிலிருந்து 8 முதல் 13 நிலைக்கு இறங்கத் தொடங்கும். அமைதி வரும், தூக்கம் வரும். அந்த 5 நிமிடம் உங்கள் வாழ்க்கையின் மிகவும் விலைமதிப்பான 5 நிமிடமாக மாறும். இறுதியாக ஒரே ஒரு வார்த்தை: உலகில் எல்லாவற்றையும் மாற்றலாம், ஆனால் மனதை மாற்றாமல் எதுவும் மாறாது. மனதை மாற்ற முடியும். தியானம் அந்த வழியை காட்டுகிறது. 14 முதல் 40 என்ற சுழலிலிருந்து 8 முதல் 13 என்ற அமைதிக்கு வாருங்கள். அந்த அமைதியே உங்கள் உண்மையான வலிமை. அந்த வலிமையே உங்கள் வாழ்க்கையை மாற்றும். வாழ்க வளமுடன். இனிய காலை வணக்கம்.